ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் ஒரு காளான் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு காளானை இது மாதிரி நல்லா தண்ணியில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா காளானை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் காளான் மேலே இருக்கிற அந்த தோலை இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே இதே போல் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவியில் காளான் நல்லாயிருக்கும் தெரியும். மிக்ஸி ஜாரில் தக்காளி ஒரு 4 பழுத்த தக்காளியை அடித்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு வாசத்துக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்ததுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை கொதித்து காளானும் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த டைமில் நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ அளவு தண்ணியோ அதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நமக்கு காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக நம்ம மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த சூப்பரான காளான் கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.